SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் முதன்முறையாக கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள். தென்னிலங்கையை உலுக்கிய இரட்டை படுகொலை பின்னணி தொடர்பில் வெளியான பகீர் தகவல். கைபேசி விற்பனை என்று போலி விளம்பரம். பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவு. ராஜபக்சர்களை சிறையில் அடைக்கப் போகும் சாட்சியங்கள். ட்ரம்பிற்கு கிடைத்த ஏமாற்றம். நோபல் பரிசுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். மட்டக்களப்பு வாழச்சேனை பிரதேசத்தில் 230 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் தம்பதியை உதவி காவல்துறை அத்தியட்சகர் MSM ஐரூஸ் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து ஒப்படைத்ததாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆகக்கூடிய தொகையில் ஐஸ் போதைப் பொருள் தற்போது முதன்முறையாக கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் வாழச்சேனை போலீசார் தெரிவித்தனர். வாழச்சேனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் MSM ஐரோஸுக்கு கிடைத்த தகவலொன்றினை அடுத்து அவர் தலைமையிலான காவல்துறை குழுவினர் சம்பவ தினமான நேற்று முன்தினம் மாலையில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு அருகில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கல்குடாவில் இருந்து ஐஸ் போதைப் பொருளை முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்ற போது இளம் தம்பதியை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 230 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றியதை அடுத்து அவர்களை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் கைப்பற்றினர். மொரக்கட்டுவாஞ்சேனையில் இருக்கும் ஒரு பிரதான போதைப்பொருள் வியாபாரி குறித்த தம்பதிகளிடம் கொழும்பில் நாய்க்குட்டி ஒன்று வாங்கியிருப்பதாகவும் அதனை எடுத்துக்கொண்டு வந்து தருமாறும் அதற்கு கூலியாக 30,000 ரூபாய் பணம் தருவதாகவும் தெரிவித்து முற்பணமாக 15,000 ரூபாவை வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த தம்பதிகள் கொழும்பிற்கு தொடருந்தில் சென்று அங்கு புறக்கோட்டை பகுதியில் வைத்து குறித்த தம்பதிகளிடம் பெண்ணொருவர் நாய்க்குட்டி ஒன்றையும் ஒரு பையையும் வழங்கியதை அடுத்து அவர்கள் பேருந்து ஒன்றில் கல்குடாவில் உள்ள அவர்களது வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ தினமான அன்று முரக்கொண்டாஞ்சேனையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியிடம் தாங்கள் கொழும்பில் இருந்து வாங்கி கொண்டு வந்த நாய்க்குட்டி மற்றும் பையை கொண்டு சென்று கொடுப்பதற்காக முச்சக்கர வண்டியில் பிரயாணித்துக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் கைது செய்ததாகவும் தாங்கள் குறித்த பையை திறந்து பார்க்கவில்லை என்றும் அது போதைப்பொருள் இருப்பது தங்களுக்கு தெரியாது என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளம் தம்பதியை காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தென்னிலங்கையில் இளம் தம்பதியை கொடூரமாக கொலை செய்த குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோங்கம வாடிகல பகுதியில் உள்ள வீடொன்றில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக பிரதான சந்தக நபர் உட்பட 5 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதுபோல பிந்து என அழைக்கப்படும் பிரதான சந்தக நபரும் மேலும் 4 சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளில் போதைப் பொருள் தொடர்பான தகராறு மற்றும் திருமணத்திற்கு புறம்பான உறவு ஆகியவையே இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணங்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை முகமூடி அணிந்த குழுவால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் 28 வயதான இமேசா மதுபாசினி மற்றும் அவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்த போபசிந்து என அழைக்கப்படும் 28 வயதான பசிந்து ஹேசன் என்பவராகும். இருவரும் ரன்ன மற்றும் திசமஹாரம பகுதிகளில் வசிப்பவர்களாகும். கோங்கும வாடிகல பகுதியில் உள்ள நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த போது கொலை செய்யப்பட்டுள்ளனர். சந்தக நபர்கள் கூர்மையான ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். மேலும் சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளரும் அங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. முக்கிய பிரதான சந்தக நபரான அதுபலனை பிந்து மற்றும் கொலை செய்யப்பட்ட பசிந்து ஆகியோர் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பசிந்து ஏற்கனவே கொலை மற்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த ஆண்டு அவர் பணிபுரிந்த மீன்பிடி படகின் உரிமையாளரை கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குங்கும போலீசார் மற்றும் தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விலையுயர்ந்த கைபேசி விசேட விலைக்களவில் விற்பனை என்ற போலியான விளம்பரத்தை பார்த்து பல லட்சம் ரூபாய் பணத்தினை இழந்துள்ளனர். இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நபரொருவர் விலை உயர்ந்த கைபேசிகள் இருப்பதாகவும் விசேட விலைக்களவில் 3,34,000 ரூபாவுக்கு அதனை வழங்குவதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளார். இந்த விளம்பரத்தை நம்பி பலர் அவரை தொடர்பு கொண்ட வேளை கைபேசியை வீட்டிற்கு அனுப்புவதாக கூறி முற்பணம் கேட்டுள்ளார். இந்த நிலையில் பலர் அவரது கணக்கு இலக்கத்திற்கு பணத்தை அனுப்பியுள்ளனர். பணத்தை வழங்கியவர்கள் அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இவ்வாறு 1,71,000 ரூபாவை இழந்துள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். நீதிமன்ற உத்தரவை பெற்று கல்முனை போலீசார் ஊடாக குறித்த சந்தக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர்.
பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நன்கு அறியப்பட்ட பாதாள உலக நபர்களின் விசாரணையின் போது இந்த தொடர்புகள் பற்றிய தகவல்கள் கசிந்ததாக தெரியவந்துள்ளது. இதற்கமைய அரசியல்வாதிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட 40 அரசியல்வாதிகளை கொண்ட குழுவிடம் குற்றப்புலனாய்வுத் துறையின் சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகள் மிகவும் சிக்கலானவை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நிகழ்வொன்றில் தெரிவித்தார். ஏனெனில் பல ஆவணங்களை ஆய்வு செய்து வங்கிகள் உட்பட பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து அறிக்கைகளை பெற்று அவற்றை ஆய்வு செய்து சரிபார்க்க சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக கூறப்படும் அரசியல்வாதிகள் தொடர்பான முறைப்பாடுகள் இன்னும் வந்து கொண்டிருப்பதாகவும் பெறப்பட்ட அனைத்து முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். உலகச் செய்திகள். உலகில் பல்வேறு துறைகளில் தலைசிறந்து விளங்கும் நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் அமைதிக்கான நோபல் பரிசு அக்டோபர் 10 அறிவிக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து வரும் நிலையில் அதற்கான வாய்ப்பு அறவே இல்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்பிற்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவே என்று இந்த விருதுகள் குறித்து கூர்ந்து கவனித்து வரும் நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் உள்ள அமைதி ஆராய்ச்சி மையத்தின் பணிப்பாளர் நினா கிரேகர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவில் கல்வி நிறுவனங்களுக்கான சுதந்திரங்களை ட்ரம்ப் மறுப்பதாக அமைதிக்கான நோபல் பரிசு குழு உறுப்பினர் ஒருவரே கூறியுள்ளதும் கவனம் பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசுக்காக ஆயிரக்கணக்கான பெயர்கள் முன்மொழியப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விருதுக்கான பட்டியலில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், நெட்டோ, ஹாங்காங் ஆர்வலர் சவ் ஹாங்டாங் மற்றும் கனடிய மனிதுரிமை சட்டத்தரணி இர்வின் ஹோட்லர் உட்பட 338 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் போன்ற சில தலைவர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவருடைய பெயர் ஜனவரி 31 பிறகு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனவே நோபல் விதிகளின்படி அவை செல்லாது என கூறப்படுகிறது. அதாவது 2025 பரிசிற்கான பரிந்துரை காலக்கெடு ஜனவரி 31 ஆகும். மேலும் அவை 2026 ஆண்டுக்கு மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆகையால் ட்ரம்பிற்கான நோபல் வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக காணப்படுகிறதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். முன்னதாக இறுதிப் பட்டியலில் அவரது பெயரை சேர்க்காததுடன் 5 பேர் கொண்ட நோபல் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அவரது பரிந்துரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் முதன்முறையாக கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள். தென்னிலங்கையை உலுக்கிய இரட்டை படுகொலை. பின்னணி தொடர்பில் வெளியான பகிர் தகவல். கைபேசி விற்பனை என்று போலி விளம்பரம். பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவு. ராஜபக்சர்களை சிறையில் அடைக்கப் போகும் சாட்சியங்கள். ட்ரம்பிற்கு கிடைத்த ஏமாற்றம். நோபல் பரிசுக்கு வாய்ப்பே இல்லை.